கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் மீதாவது கோபப்பட்டாலும் சூரியன் மறைவதற்கு முன்பாக நம்முடைய எரிச்சல் தணிந்து விட வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே அநேக இடங்களுக்கு செல்லுகிறோம், வருகிறோம். யார் மீதாவது நாம் கோபப்பட்டோம் என்றால் சூரியன் மறைவதற்கு முன்பாக நம்முடைய எரிச்சல் தணிந்து விட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் மன்னிக்கவில்லை என்றால் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கோபம் வந்தவுடன் வாயிலே கெட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது, அல்லது மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், இருதயத்திலே கசப்போடு வைராக்கியத்தோடு வெறுப்போடு இருந்து மன்னிக்காமல் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே மனஸ்தாபங்கள், கோபங்கள் வரலாம். ஆனாலும் அந்த கோபம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. சூரியன் மறைவதற்கு முன்பாக நம்முடைய எரிச்சல் தனிய கடவது. ஆம்பிரிமானவர்களே, யார் மீதுமே கசப்போ, வெறுப்போ, கோபமோ, வைராக்கியமோ நாம் வைக்கக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தால் மாத்திரமே அவன் நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்வான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கும் வரான். ஆம்பிரியமானவர்களே, சத்ருவாகிய திருடன் நம்முடைய குடும்பத்திலே வரும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருடுவான். நம்முடைய ஆத்துமாவிலே பாவத்தை கொண்டு வந்து நம்மை அவன் பலவீனப்படுத்துவான். நம்முடைய வாழ்க்கையில சத்ருவுக்கு ஒருபோது இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலே கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளே மற்றவர்களுக்கு கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய இருதயத்திலே மற்றவர்கள் மீது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் இருக்கிறதா? அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களை மன்னிக்கும் போது, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, ஆசீர்வாத அழைப்பு. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று வசனம் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமாம். ஒருவேளை மற்றவர்கள் மீது கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள் இருக்கலாம். அந்த எல்லா தீங்கான காரியங்களும் நம்மை விட்டு நீங்கிவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ, நாம் பாவம் செய்தபோது, அக்கிரமங்கள் செய்தபோது, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபோது அவர் நம்மை எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நாம் மன்னிப்போம். ஒருவேளை அவர்கள் தீமை செய்திருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம், அல்லது நம்மை சபித்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது, தீமையை சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் வருமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபைகளை நாம் இழந்து போகிறோம்.
நம்முடைய இருதயத்தில் ஒருபோதும் மற்றவர்கள் மீது கோபமோ வெறுப்போ வைராக்கியமோ கசப்போ இல்லாதபடிக்கு இருதயத்திலே பரிசுத்த சிந்தையோடு வாழ காத்துக்கொள்வோம். நம்முடைய இருதயத்திலே தீமையான எண்ணங்கள் மாம்சத்தின் கிரிகள் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற ஜனங்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு மற்றவர்களை மன்னித்து மறந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் தலை நிமிரச் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இப்படிய நன்மையினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. இப்படி சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படி பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்திலும் இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.